அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடியல் இணையதளத்தின் யூடியூப் பக்கத்தினூடாக மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நான் உங்களோட கலந்துரையாட உள்ள விடயம் தான் இன்று பேசுபொருளாக இருக்கின்ற சில விடயங்கள் தொடர்பில் நான் உங்களுடன் இன்று கலந்துரையாடுவதற்காக பல திட்டமிட்டுள்ளேன். குறிப்பாக கூறப்போனால் எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் நாளை மறுதினம், அதாவது 4 மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவருடைய உத்தியோகபூர்வ 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வியட்நாமுக்கு பயணிக்க உள்ளார். அதாவது 4, 5, 6 ஆகிய 3 தினங்களில் அங்கு அவர் தங்கியிருக்க உள்ளார். வியட்நாம் நாட்டின் ஜனாதிபதியின் அழைப்பிற்கு இணங்கத்தான் அவர் அந்த நாட்டுக்கான விஜயத்தை மேற்கொள்கிறார். இது ஒரு அரச தரப்பு விஜயமாக, அதாவது ஸ்டேட் விசிட் என்று சொல்லுவாங்க, அரச விஜயமாக கணிக்கப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தெரிந்த அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்தார். அதுவும் ஒரு அரசு ஸ்டேட் விசிட் என்று கூறப்பட்டது. அதாவது ஸ்டேட் விசிட் என்று கூறப்பட்டது. அதுபோலதான் இந்த வியட்நாமுக்கு ஜனாதிபதி அவர்கள் மேற்கொள்வதும் ஒரு ஸ்டேட் விசிட்டாக காணப்படுகின்றது. அதாவது இலங்கை மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு இடையில் ராஜதந்திர உறவு ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு 55 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. அப்படி பூர்த்தியாகின்ற காலப்பகுதியில் தான் இந்த விஜயம் அமைகின்றது. குறிப்பாக நான் கூறிய போன்று வியட்நாம் நாட்டின் ஜனாதிபதியின் அழைப்பிற்கிணங்க செல்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அந்நாட்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமர், அதுபோன்று கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் போன்றவர்களை சந்தித்து விரிவான பேச்சு நடத்த உள்ளார். அதே போன்றுதான் இந்த ஐக்கிய நாடுகள் இதில் வெசாக் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஐக்கிய நாடுகள் ஒவ்வொரு தினங்கள் அனுப்பிச்சிக்கமா வெசாக் டேயையும் அவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. இது லக்ஷ்மண் கதிர்காமர் 1999ஆம் ஆண்டு லக்ஷ்மண் கதிர்காமர் வெளிவார அமைச்சராக இருந்தபோது அவர் இந்த ப்ரொபோசலை முன்வைச்சு அது கடந்த பல வருடங்களாக செயற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வெசாக் நிகழ்வு இந்த வருடம் வியட்நாம் நாட்டில் இடம்பெற வைக்கின்றது. அந்த நிகழ்வுகளையும் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விஜயத்தின் போது பங்கேற்க உள்ளார். அதுபோல அந்த நிகழ்வில் ஒரு சிறப்புரையாற்றுவதற்கும் அவர் உள்ளதாக இன்று வெளிவார அமைச்சு வெளியிட்ட ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இலங்கைக்கும் வியட்நாமுக்கு இடையில் சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதில் முதலாவது தான் வியட்நாமில் இருக்கிற ராஜதந்திர கல்வி நிறுவனத்துக்கும் இலங்கையில் இருக்கின்ற பண்டாரநாயக்கா சர்வதேச ராஜதந்திர கல்வி நிறுவனத்துக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதுபோல வியட்நாம் வர்த்தக அமைச்சுக்கும் இலங்கையில் இருக்கிற சுனில் ஹந்துன்ஹெத்தி அவர்களுடைய இருக்கின்ற முதலீட்டு மற்றும் தொழில் வல்லுநர் இண்டஸ்ட்ரி அண்ட் என்டர்பிரினர்ஷிப் அமைச்சுக்கும் இடையில ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அவங்க திருப்பி ரினியூ பண்றதுக்கு, புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி நடக்குது. அதுபோன்றுதான் வியட்நாம் வர்த்தக ட்ரேட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இலங்கையில் இருக்கிற எக்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது இடிபி எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்டுன்னு செல்றப்பறம் முதலீட்டு அபிவிருத்தி சபைக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்படுகிறார். இப்படி 3 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுவதற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி. இதன் பிரகாரம் இந்த ஜனாதிபதியினுடைய அந்த விஜயத்தில் ஜனாதிபதி மற்றும் வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் அவருடன் இன்னும் ஒரு அமைச்சர்கள் பயணிப்பார் என்று எதிர்பார்க்கப்படும். அதுபோன்ற அதனுடன் இந்த விடயத்துடன் பொறுப்பான வெளிவார அமைச்சு, அதுபோல இடிபி போன்ற திணைக்களத்தின் அரசு அதிகாரிகளும் பயணிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்படி அதாவது ஜனாதிபதியாக எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவு செய்யப்பட்ட பின்னர் மேற்கொண்டு 4வது விஜயமாக இருக்கின்றது. அவர் கடந்த வருடம் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அதன் தொடராகத்தான் தற்போது அவர் வியட்நாமுக்கான விஜயத்தினை மேற்கொள்கின்றார். குறிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஜனாதிபதியின் பயணத்தில் முன்னே கால ஆட்சியாளர்கள் போன்று பாரிய ஒரு தூதுக்குள் அழைத்து செல்லாமல் குறிப்பிட்ட சிலருடன், அதாவது செலவினை குறைக்கும் முகமாக விஜயம் ஏற்படுவது. இப்படியான நிலையில் தான் நேற்று வியாழக்கிழமை மே 1ஆம் தேதி இலங்கை மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியில் சர்வதேச தொழிலாளர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு பல கட்சிகள் இலங்கையில் பல கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி NPP இந்த கூட்டம்
கொழும்பு காலிமுகத்தில் இடம்பெற்றது. அதுபோன்று பிரதான கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியிட கூட்டம் தலவாக்கல்லையில் இடம்பெற்றது. அதுபோன்று பொதுஜன பெரமுன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பெரமுன கட்சியிட கூட்டம் நுகைகொடையில் இடம்பெற்றது. இந்த நுகைகொடையில் இடம்பெற்ற கூட்டத்தில் நாங்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலிடம் உள்ள 2029ஆம் ஆண்டு பொதுஜன பெரமுன ஆட்சியை கைப்பற்றும், அந்த ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்ச வருவார் என்று மிகவும் கடுமையான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. அதுபோன்றுதான் வலிமையாக எங்களுடைய ஜனாதிபதியினுடைய தேசிய மக்கள் சக்தி பிரதானமான கட்சி மக்கள் விடுதலை முன்னணி ஒவ்வொரு வருடமும் இந்த மே தினத்தை கொண்டாட வளமை. அவர்களுடைய மே தின கூட்டத்தில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்வார்கள். அதுபோன்றுதான் நேற்று காலிமுகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதாவது முழு காலிமுகத்திலும் நிரம்பி இருந்து அவதானிக்கூடியதாக இருந்தது. இது அவர்களுக்கு ஒரு பாரிய ஒரு வெற்றியை வழங்கி இருக்கின்றது. இந்த நிகழ்வில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒரு பேசிக்கொண்டு உரையாற்றி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி கையை உயர்த்தி பேசிய ஒரு புகைப்படம் ஒன்றினை லங்காதீப பத்திரிகையினுடைய ஊடகவியலாளர் ஒருவர் எடுத்திருந்தார். அவர் எடுத்து அதனை அவருடைய ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்கள் பகிரப்பட்டதை அடுத்து அது வைரலாக மாறி பலர் அதனை பிரசித்தி கொண்டனர். அச்சமயத்தில் தான் அவருக்கு ஜனாதிபதி ஊடக பிரிவிலிருந்து ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த குறிப்பிட்ட அழுத்தத்தின் அடுத்தவர் அந்த படத்தை நீக்கிவிட்டதாகவும் சமூக ஊடகங்களில் பல புகைப்பட ஊடகவியலாளர்கள் அதுபோன்று ஏனைய ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக பல பதிவுகளை பதிவிட்டதை இன்று அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக கூறப்போனால் அவர் ஒரு நல்ல நோக்கத்தை அந்த புகைப்படத்தை பிரசுரித்திருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசம் ஜனாதிபதியினுடைய ஊடக பிரிவு தற்போது அதாவது ஊடகத்துறையிட அனுபவமற்றவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அவர்களுக்கு எப்படி இந்த ஜனாதிபதி ஊடக பிரிவை செயற்படுத்துவது என்று தெரியாமல், குறிப்பாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு குறிப்பாக ஊடகவியலாளர் அல்லாதவர்களால் இருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ஊடக பிரிவு பணிப்பாளராக இருந்த அண்டகுமார் திசாநாயக்கா பாராளுமன்ற ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பின்னர் ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் பல்கலைக்கழகமான ஒன்றின் தலைவராக இருந்த ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் குறிப்பிட்ட காலத்தில் அவர் தேசிய பட்டியல் பாராளுமன்ற நியமிக்கப்பட்ட பின்னர் மற்றும் ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவர் பேராய பல்கலைக்கழக பட்டதாரியாக இருக்கின்றார். இப்படி அந்த ஊடகத்துறையுடன் சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த ஊடகத்துறையில் நியமிக்கப்படுவதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி அந்த கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கூட ஊடகத்துறையுடன் சம்பந்தப்படாதவர்கள் நியமிக்கப்பட்டு பல தொடர்ச்சியாக ஜனாதிபதி ஊடக பிரிவு பல விமர்சனம் எதிர்நோக்கியது. அப்படியான நிலையில் தான் இன்று இந்த ஊடக புகைப்பட ஊடகவியலாளருக்கு வழங்கப்பட்ட அழுத்தம் காரணமாக அவர் கொடுத்த புகைப்படத்தை நீக்கியிருந்தார். அதனை அடுத்து பல ஊடகவியலாளர்கள், பல செயற்பாட்டாளர்கள், பல இளைஞர்கள், பல மக்கள் இந்த புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டதை அவதானிக்க முடிந்தது. அதாவது தேவையற்ற வம்பினை PMD ஜனாதிபதி ஊடக பிரிவு வேண்டிக் கொண்டு வழங்கி கொண்டு, ஏன்னா இந்த படத்தில் யாருமே பெருசாக பகிரவில்லை. குறித்த ஊடக மற்றும் அவருடன் தொடர்பட்ட சிலர் மாத்திரம் பகிர்ந்திருந்தார்கள். அப்படி பகிர்ந்து கொண்ட புகைப்படத்தை அழுத்தம் கொடுத்து டிலீட் பண்ணியதன் காரணமாக இன்று பலர் இந்த புகைப்படத்தை சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள், பல பிரபலமான ஊடகவியலாளர்கள், பலர் சமூக ஊடகங்கள் பகிர்ந்து இதுக்கான பதிவுகள் இட்டதை அவதானிக்க முடிந்தது. இப்படி ஜனாதிபதி ஊடக தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்களுக்கு அழுத்தங்களை வழங்கினால் இது ஒரு நல்ல செயற்பாடு அல்ல இந்த அரசாங்கம். அதாவது இந்த அரசாங்கம் கருத்து சுதந்திரத்தை மதிக்க வேண்டும், ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சியில் இருந்தபோது பேசிய இந்த அரசாங்கம், இந்த எதிர்கட்சியிலிருந்து பேசியவர்கள் தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியாளராக மாறிய பிற்பாடு ஊடக சுதந்திரத்தை முடக்குவதற்காக எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை இந்த நிகழ்ச்சி வளர்த்து இந்த ஊடகவியலாளர்கள் தான் இலங்கையின் அதாவது உலகாவில் ஒரு 4வது தூணாக இருக்கின்றவர்கள். இந்த ஊடகத்துறை கருத்து சுதந்திரம் முக்கியமான விடயம். அதாவது நாங்கள் எதிர்கட்சியில் இருந்த போது இந்த மக்கள் விடுதலை முன்னணி அல்லது தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியில் இருந்த போது மேற்கொண்ட விமர்சனங்களை எல்லாம் ஊடகங்கள் முக்கியத்துவம் அளித்து பிரசுரித்திருந்தன. அப்படிப்பட்ட ஊடகங்களை இன்று கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவது இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படியான தான் இன்னொரு விடயத்தை பேச வேண்டியிருக்கின்றது. இந்த அண்டகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய குற்ற விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றார். குறிப்பாக கூறப்போனால் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி சிலர் கைது செய்யப்படுவார்கள், ஈஸ்டருக்கு பொறுப்பானவர்களை நாங்கள் அறிவிப்போம் என்று ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதிமொழி பகிரங்கமான உறுதிமொழி வழங்கினார். என் துரதிர்ஷ்டவசம் அந்த உறுதிமொழியினை அவரை நிறைவேற்ற முடியாமல் போயினார். அது ஒரு தேர்தல் கால வாக்குறுதியாகத்தான், ஊராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்ற தேர்தல் வாக்குறுதியாகத்தான் எல்லோரும் அவதானித்துக் கொண்டிருந்தனர். அது மிகவும் கவலையான சம்பவம். அப்படியான தான் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் தற்கொலை தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அந்த முழு அறிக்கையினை அவர் குற்றப்புலனாய்வு
திணைக்களத்தில் ஒப்படைத்திருந்தார். அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினூடாக குற்றப்புலனாய்வு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாது, டேபிள் பண்ணப்பட்டது யாரும் அறிந்த உண்மை. இப்படியான நிலையத்தான் குற்றப்புலனாய்வு திணைக்கள கையெழுத்து குற்றப்புலனாய்வு மீண்டும் விசாரணை ஆரம்பித்திருக்கின்றது. இதுக்கு ஒரு 4 பேரை கொண்ட ஒரு முன்னாள் இந்த ஈஸ்டர் வழக்கு விசாரணைகளை மேற்கொண்ட ஷானி அபேசேகர் என்கிற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட 4 பேர் இந்த குழுவுக்கு நியமிக்கப்பட்டு விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஏப்ரல் தாக்குதலுக்கு ஈஸ்டர் தாக்குதலுடைய 6ஆம் ஆண்டு பூர்த்தி சில நாட்களுக்கு முன்பு, குறிப்பாக ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் வாரம் நினைக்கிறேன் காலப்பகுதியில் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனசுர சந்திரகாதன் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனசுர சந்திரகாதன் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் ஒரு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 2006-2007 ஆண்டு காலப்பகுதியில் இருந்த உபவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட தொடர்பான தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்னும் பின்னர் அவருக்கு ஈஸ்டர் தற்கொலை தாக்குதலுடன் தொடர்பு இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியான நிலையில் தான் கடந்த வியாழக்கிழமை, அதாவது நேற்று மே 1ஆம் தேதி வெளியான விடிவெள்ளி பத்திரிகை ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்று சொன்னால், வாக்குமூலம் அளிப்பதற்காக இலங்கைக்கு வருவதற்கு ஆசாத் மௌலானா சம்மதம் என்ற ஒரு செய்தியினை காண முடிந்தது. குறிப்பாக கூறப்போனால் ஆசாத் மௌலானா என்பவர் மருதமுனையைச் சேர்ந்தவர். இவர் பிள்ளையானுடைய ஒரு பிரத்யேக செயலாளராக இருந்திருக்கின்றார். அதாவது பிள்ளையான் சிவனசுர சந்திரகாந்தன் அவர்கள் விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்து வந்து தமிழ் மக்கள் டிஎம்இபி என்று அழைக்கப்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உருவாக்கப்பட்ட காலத்தில் அக்கட்சியின் ஊடக பேச்சாளராக இருந்தார். இருந்து கொண்டு பிள்ளையான் அவர்கள் வழங்க வேண்டிய ஊடக அறிக்கைகள் அவர்தான் ஊடகங்களுக்கு உள்ளூர் மற்றும் சர்வ ஊடகம் வழங்குகின்றார். அதன் பிற்பாடு பிள்ளையான் அவர்கள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட போது கிழக்கு மாகாண முதலமைச்சரின் பிரத்யேக செயலாளராக நியமிக்கப்பட்டு பல இதுகளை செய்தார். அதன் பிற்பாடு தமிழ் மக்கள் கட்சியின் அதிபர் உறுப்பினர் இப்படி பல, அதாவது இந்த பிள்ளையானோட மிகவும் நெருக்கமாக செயற்பட்ட ஒருவர் தான் இந்த ஆசாத் மௌலானா என்பவர். தற்போது இவர் இந்த பிள்ளையானோட ஏற்பட்ட சில முரண்பாடு காரணமாக இவர் நாட்டை விட்டு வெளியேறி ஐரோப்பிய நாடு ஒன்றில் தற்போது ஒரு அகதி அந்தஸ்து கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது எந்த நாடு இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக சிலர் சுவிட்சர்லாந்து என்கிறார்கள், சிலர் ஜெர்மன் என்கிறார்கள், சிலர் பிரான்ஸ் என்கிறார்கள். இதுவரைக்கும் எதுவும் உறுதிப்பட்டதாக கூறப்படவில்லை. இவர் தற்போது நாட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். இப்படியான நிலையில் தான் இவர் சேனல் 4 எனும் தொலைக்காட்சிக்கு ஒரு வாக்குமூலம் ஒன்றினை, ஒரு நேர்காணல் ஒன்று வழங்கியிருந்தார். அந்த நேர்காணலில் குறிப்பிட்டுதான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பிள்ளையானுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாகவும் இன்னும் பலருக்கு தொடர்பு இருப்பதாக அவர் பகிரங்கமாக வெளியிட்டிருந்தார். இது தொடர்பான தேவையான சாட்சியங்களை வழங்குவதற்கும் நான் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இப்படியான நிலையில் தான் இவரை, அதாவது இந்த ஆசாத் மௌலானாவை, அவருடைய பிள்ளையாருடைய நெருங்கிய சகவாரிக்கின்ற ஆசாத் மௌலானாவை நாட்டுக்கு கொண்டு வந்து அவரிடம் வாக்குமூலங்களை பெற்று தொடர்பான விசாரணைகள் முன்னெடுப்பதற்காக வேண்டி எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதியுடைய அரசாங்கத்தில் ஆண்டகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தில் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இதே நிலையில் தான் இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இந்த சேனல் 4 தொலைக்காட்சியில் பங்கேற்று எங்களுடைய ஆசாத் மௌலானா அவர்கள் கருத்து வைத்து ஆசாத் மௌலானாக்கு எதிராக அவருடைய மனைவி என்று கூறப்படுகின்ற நபரினால் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் அல்லது இலங்கையில் எங்கேயோ ஒரு கிழக்கு மாநில நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒரு நாட்டுக்கு வருகின்ற நிலையில் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலையை தோன்றப்படும் அவர் நாட்டுக்கு வருவதால் சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் விடிவெள்ளி பத்திரிகையில் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சேனல் 4 தொலைக்காட்சிக்கு பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியுள்ள பிள்ளையானின் மிக நெருங்கிய சகாவா செயற்பட்ட அன்சீர் என்ற ஆசாத் மௌலானா இலங்கைக்கு வந்து அது தொடர்பாக சாட்சிகளை வழங்க பச்சை கொடி காட்டியுள்ளார் தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஒப்புதல் வாக்கு மூலமாக வழங்க முன் வந்துள்ளதாக குற்றப்பட்ட தெரிவித்ததாகவும் இந்த விடிவெள்ளி பத்திரிகையில் வந்திருக்குது. ஆனால் இன்னொரு வாக்குறுதிகள் சில நிபந்தனைகள், குறிப்பாக இந்த வாக்குறுதி வழங்கப்பட்ட வாக்குமூலம் வழங்கப்பட்ட பின்னர் அவருடைய பாதுகாப்பு தொடர்பான பல விடயங்களை, அவர் பாதுகாப்பு பிரச்சனை தொடர்பான விடயங்களை அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், அவருடைய பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சில நிபந்தனை விதித்துள்ளதாகவும் இந்த இதில் தெரிவிக்கப்படுகிறது. எப்படியோ ஈஸ்டர் தற்கொலை தாக்குதலுடன் சம்பந்தப்பட்டவர்கள் முன்னிறுத்தப்பட வேண்டும். அதாவது இலங்கையில் உள்ள முஸ்லிம் சமூகத்தின் மீது இந்த ஈஸ்டர் தற்கொலை தாக்குதலை அடுத்து போலி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இன்று அந்த குற்றச்சாட்டுகள் முஸ்லிம் சார்பு முன்வைக்கப்பட்ட பிழையான குற்றச்சாட்டு என்பது இன்று பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எப்படியோ 250க்கும் மேற்பட்ட அப்பாவி
கிறிஸ்தவ மக்கள் கொல்லப்பட்ட அதுபோன்று பலர் காயமடைந்து தங்களுடைய உடற்பாகங்களை இழந்து இன்றும் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இதற்காக வேண்டி எங்களுடைய கொழும்பு பேராயர் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றார். அதுபோன்றுதான் இன்னும் பல தரப்பட்ட உண்மையிலேயே இந்த ஈஸ்டர் தற்கொலை குண்டுதாக பின்னணி உள்ளோர் யார், இது காரணமான யார் என்பது கட்டாயம் கண்டறியப்பட்டு அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய தேவை. அதற்காக ஆசாத் மௌலானா போன்ற எவராக இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து அழைத்து வந்த அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பினை வழங்கி இந்த விடயத்தில் அவர் வாக்குமூலத்தை பெற்று உரியவர்கள் கைது செய்யப்பட்டு தெளிவான விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதற்கு நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் அன்றகுமார் திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதி போன்று இந்த ஈஸ்டர் குற்றவாளிகளை கட்டாயம் வெளிப்படுத்துவார் என்பதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவரை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.